காய்ஸ், தற்போதைய காலகட்டத்தில் இந்தியா விண்வெளி துறையில் மிகவும் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் சந்திரனுக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ரஷ்யா, சீனா மாதிரியான வளர்ந்த வல்லரசு நாடுகள் மட்டும்தான் விண்வெளி துறையில் சிறந்து விளங்கிட்டு இருந்திருக்காங்க. தற்போது இந்தியாவும் அதில் அடி எடுத்து வச்சிருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. சென்ற ஆண்டு 2023 அக்டோபர் மாதம் ககன்யான் திட்டத்தோட முதல் பரிசோதனை இஸ்ரோவால் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. முதல்ல ககன்யான் அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் ஆளே இல்லாத வானூர்திகளை மட்டும்தான் விண்வெளிக்கு அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்தியா தற்போது மனுஷங்களை விண்ணுக்கு அனுப்பி அவங்கள திரும்ப அழைச்சிட்டு வர முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. இது 900 கோடி பொருட்செலவில் நடைபெற்று கொண்டு இருக்குது. நம்மளோட இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதோட அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வரப்போகிற 2025க்குள்ள 3 மனுஷங்களை விண்ணுக்கு அனுப்பி அவங்கள திரும்பி அழைச்சிட்டு வர்றதுல முனைப்புடன் செயல்பட்டு இருக்காங்க நம்மளோட இஸ்ரோ விஞ்ஞானிகள். இதோட முதல் பகுதியாக 2006 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பலதரப்பட்ட பிரச்சனைக்கு பிறகு 2014 மறுபடியும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் பிரான்ஸ் அப்புறம் ரஷ்யா மாதிரியான நாடுகளோட உதவியோட தொடங்கப்பட்டிருக்கு. வரப்போற 2025க்குள்ள இந்தியாவோட கனவு திட்டமான இந்த திட்டம் இந்தியாவால் செயல்படுத்தப்பட்டு உள்ளது. நம்மளோட இந்தியாவை சேர்ந்த 3 விமானப்படை வீரர்களே இதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரஷ்யாவோட உதவினால விண்வெளி சார்ந்த அனைத்து நுட்பங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தோட இந்த விண்கலம் GSLV Mark 3 மூலமா 2025க்குள்ள விண்ல ஏவப்பட இருக்கு. இந்தியாவோட வானூர்திகள் வடிவமைப்பு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரிச்சிருக்கிற இந்த விண்கலத்தோட சோதனை ஓட்டம் டிசம்பர் 18, 2014 நடைபெற்றிருக்கு. இதோட பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது பற்றி இந்தியாவோட இஸ்ரோ அமைப்பும் ரஷ்யாவோட கிளாவ் காஸ்மோஸ் அமைப்பும் கடந்த 2019 ஆண்டு ஜூன் மாதம் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. இந்திய விமானப்படையோட ஒரு குரூப் கேப்டன் அப்புறம் 3 விண் கமாண்டர்கள் கொண்ட இந்த 4 பேர் இதுக்காக தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்கு அனுப்பப்பட்டாங்க. பெங்களூரில் விண்வெளி வீரர்களுக்கு வகுப்பறை பயிற்சி, உடல் தகுதி பயிற்சி, சிமுலேட்டர் பயிற்சி மற்றும் விமான உடை பயிற்சி ஆகியவற்றை வழங்குது. கொரோனா பெருந்தொற்று தாக்கம் காரணமாக அவங்களோட பயிற்சி தற்காலிகமாக தடைப்பட்டு சிறிய இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் மார்ச் 2024 இந்த பயிற்சியை நிறைவு செஞ்சுருக்காங்க. 27 பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வீரர்களுக்கு அடையாளங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இஸ்ரோ மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ககன்யான் திட்டத்தோட வெற்றியை நோக்கி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.